ஒர்க் ரிலேட்டடாக வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாஸ்ட் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டைம் ஒர்க் ஸ்பீடோட லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஈச் வேர்ட் ப்ராப்ளம்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 2 மாடல் கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இந்த சேம் வீடியோலேயே வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸும் புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட் வந்து எப்பயுமே வந்து எப்போ அப்ளை பண்ணணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டினுக்குமே வந்து சேம் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 ரூல்லையுமே வந்து ரீட் பண்ணிடலாம். இஃப் A can do a work in D1 days and B can do the same work in D2 days, then A and B together can do the same work in D1 multiplied by D2 divided by D1 plus D2 days. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா if A and B can do a piece of work in D1 days and A alone can do it in D2 days, then B alone can do the work in D1 multiplied by D2 divided by D2 minus D1 days. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துப்பீங்க. மேலே நியூமரேட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க டேஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. எதுலேருந்து D2 minus D1 days. ஸோ இந்த 2 ரூலையுமே நம்ம ரீட் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து A and B 2 பர்சன் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரூல்லையுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இங்கே A and B, இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா A and B. ஸோ கொஸ்டின் இந்த மாதிரி டைப்புக்கு தான் நீங்கள் இந்த ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ A and B, A and B, A, B, C 3 பேர்லாம் கொடுத்துருந்தா இந்த ரூல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 2 ரூல். ஸோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்கிறது 2 பர்சன் தான் இந்த 2 ரூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பர்சன், இதுலேயும் வந்து 2 பர்சன் மட்டும்தான் கிவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா D1 days, D2 days, D1 days, D2 days. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? கிடையாது. டேஸ் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுவும் 2 தான் கொடுத்துருக்காங்க. D1, D2 2 இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா D1, D2 இது மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கு கொஸ்டினில். ஸோ 2 பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி டேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது D1, D2 டேஸ். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பர்சன் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இங்கேயும் D1, D2 டேஸ். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இந்த ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஷார்ட்கட் ஏன் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 day ஒர்க்கை கால்குலேட் பண்ணி இதை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுவீங்க ஆர் எல்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ 1 day ஒர்க் கால்குலேட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் தான் கிடைக்கும். ஸோ ஃப்ராக்ஷனில் நம்ம நார்மலாக மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணும்போது எல்சிஎம் தேவையில்லை. அது இல்லாமல் 1 செகண்டில் இது நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டினை ரீட் பண்ணால் போதும், 1 செகண்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். மேக் ஷூர் இந்த 2 ரூலையும் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தோம். 2 பர்சன் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி டேஸ் மட்டும் தான் கிவன் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். D1, D2 கொடுத்துருப்பாங்க, D1, D2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூலோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இஃப் A can do a work in D1 days, A வந்து ஒரு ஒர்க்கை வந்து D1 டேஸ்ன்ற போது நீங்கள் 7 days 8 days அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி A மட்டும் பண்ணும்போது இவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாங்க. B can do the same work in D2 days. ஸோ A பண்ண அதே ஒர்க்கை தான் Bயும் பண்ணுறாங்க. அவங்க வந்து D2 days எடுத்துக்கிறாங்க. A ஒரு டே எடுத்துக்கிறாங்க, B வந்து ஒரு டே, டிஃப்ரெண்ட் டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே சேம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தென் A and B together can do the same work. 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா, A வந்து இவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சேம் ஒர்க்கை வந்து B வந்து இவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்க, அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ 2 பேர் சேர்ந்து டுகெதர் அப்படின்னும் போது இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே வந்து அடிஷன். 2 பேரோட ஒர்க்கை சேர்ந்து பண்ணும்போது அதை 2 நீங்கள் ஆட் பண்ணணும். டினாமினேட்டரில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஷார்ட்கட். ஸோ இந்த ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். A இவ்வளோ டேஸில் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, B வந்து சேம் ஒர்க்கு இவ்வளோ டேஸில் பண்ணியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் இந்த ரூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் A and B can do a piece of work in D1 days, 2 பேர் சேர்ந்து பண்ணால் இவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே கிவன் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இங்கே கேட்டது வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்னு. இங்கே கொடுத்துருக்கிறதே பாருங்கள், 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது D1 days ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் A alone can do it in D2 days. A மட்டும் பண்ணால் இவ்வளோ டேஸ் பண்ணுறாங்க, B மட்டும் பண்ணியிருந்தா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ A and B 2 பேர் சேர்ந்து பண்ணால் இவ்வளோ டேஸ் ஆகுது, A மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணால் இவ்வளோ டேஸ் ஆகுது, B மட்டும் பண்ணியிருந்தால் எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ B மட்டும் அலோன் மட்டும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சப்ராக்டாக பண்ணணும். அதனால தான் D2 minus D1. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டுகெதர் அப்படின்றத வந்து D1 டேஸாக எடுத்துக்கணும், A மட்டும் பண்ணுறதை D2 டேஸாக எடுத்துக்கணும். ஸோ D2 minus D1 அப்படின்னும் போது B அலோன், B மட்டும் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ
கொடுத்துருக்க டேஸை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க நியூமரேட்டரில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். D1 D2 D1 D2. டினாமினேட்டர் பாருங்கள் டுகெதர் அப்படின்னும் போது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. பி அலோன் பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் அப்படின்னும் போது D2 மைனஸ் D1. ஸோ இங்கே D2ன்றதை பார்த்துக்கோங்க ஏ மட்டும் பண்ண ஒர்க்கு, D1ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண ஒர்க்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால இந்த ரூலை நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஷார்ட்கட் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி 1 டே ஒர்க்கை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ இந்த வேர்ட் ப்ராப்ளம் வந்து ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். அதே மாதிரி எந்த ரூல் அப்ளை பண்ணுறதை எழுதிடலாம். A and B together can complete a piece of work in 4 days. இங்கே எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 4 days. ஸோ A and B together 4 days கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து. If A alone can complete the same work in 12 days. A மட்டும் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 12 days. In how many days can B alone complete that work? B alone அப்படின்னு கேட்கும்போது எந்த ரூல் அப்ளை பண்ணும்? ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். B alone அப்படின்னும் போது செகண்ட் ரூல் அப்ளை பண்ணும். சிம்பிள் ரூல் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் எதை D1 எடுக்கணும், ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணது தான் D1. ஸோ A and B வந்து D1, D2ன்றது A alone அப்படின்றது மட்டும். ஸோ நியூமரேட்டர் அப்படின்றது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 into 12 டிவைட் பை D2 மைனஸ் D1. B alone அப்படின்னும் போது D2 மைனஸ் D1. ஸோ D2 என்னது 12 days மைனஸ் D1 என்னது 4 days. ஸோ which is equal to 4 into 12 48 divide by 12 minus 4 பார்த்தீங்கன்னா 8. ஸோ இதை ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா 6 8s are 48. ஸோ which is equal to 6 days. ஸோ B மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சேம் ஒர்க் வந்து 6 days ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்ததுன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம் வந்து முடிஞ்சது. செகண்ட் வந்து நம்ம எடுத்து எந்த ரூல்னு அப்ளை பண்ணலாம். செகண்ட் வேர்ட் ப்ராப்ளம். A can do a piece of work in 5 days and B can do it in 6 days. How long will they take if both work together? ஸோ ஃபஸ்ட்டில் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A and B ரெண்டு பேர் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி டேஸ் மட்டும் தான் கிவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எந்த ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ A மட்டும் பண்ணியிருந்தா 5 days ஆயிருக்கும். ஸோ சேம் ஒர்க் B மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா 6 days பண்ணியிருக்காங்க. How long will they take if both work together? ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ நாள் ஆயிருக்கும், எவ்வளோ டேஸ், அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, D1 வந்து 5 கொடுத்துருக்காங்க, D2 வந்து 6 days கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ரூல் 1 தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரூல் 1. ஸோ ரூல் 1ல் நியூமரேட்டர் வந்து D1 D2 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 5 மல்டிப்ளைட் பை 6 டினாமினேட்டர் டுகெதர் கேட்டிருக்காங்க. ஸோ 5 + 6 6 5s are 30 டிவைட் பை 11. இந்த மாதிரி டேஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது, இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ இதை மிக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ 30 டிவைட் பை 11 டேஸ்ன்னு வந்து இது வந்து இம்ப்ராப்பர், இது வந்து உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இம்ப்ராப்பரில் இருக்கும்போது மிக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 30ன்றது டிவிடெண்ட், 11ன்றது வந்து டிவைசர். ஸோ டிவைட் பண்ணுறீங்க 2 times தான் ஆகும், 22. ஸோ இதில் கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் வந்து 8, டிவைசர் வந்து 11. ஸோ மிக்ஸ்டாக எழுதும் போது என்ன ஃபார்மேட், கோஷன்ட் இங்கே ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர். ஸோ கோஷன்ட் என்னது 2 8 by 11 days. ஸோ ரூல் 1 அண்ட் ரூல் 2 அப்ளை பண்ணி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கான டாஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2% நம்ம கொடுக்க போகிறோம். ரெண்டையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணுங்கள். ஸோ ரீட் பண்ணி சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறனால வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. நீங்கள் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணால் தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம், இதை நீங்கள் தான் ரீட் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. அதோட ஆன்சர்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் வேர்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரூல் அப்ளை பண்ணுறது நீங்கள் தான் வந்து திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த 2 ரூலுமே வந்துட்டு எப்போ எந்த டைமில் அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோவில் பிகினிங்கில் சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி அந்த மாடல்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க மாடல் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.